இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு சூப்பரான சைட் டிஷ் இந்த வடகரி. இந்த மாதிரி வடகரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பசங்க 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் தாராளமாக தடவி அரைச்ச பேஸ்ட்டை அடை மாதிரி தட்டி 2 பக்கம் திருப்பி போட்டு வெந்ததும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளியை அரைச்சி அதையும் சேர்த்து வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி பொடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 கிளாஸ் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. திக்காக இருந்தால் இன்னும் 1 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வடகரி ரெடிங்க. இட்லிக்கு இந்த வடகரியை அடிச்சிக்கவே முடியாது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.